பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 15/6/2024 முதல் 16/7/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கும்ப ராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் இங்கே தான் இருக்கார், கும்பத்தில் தான் இருக்கார். ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு. எந்த ஒரு ராசிக்கும் அந்த ராசிநாதன் ராசியில் வந்து அமர்ந்தால் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது, திண்டாட்டமும் இருக்குது. என்னங்க கொண்டாட்டம் ஓகே, திண்டாட்டம் என்னங்க அப்படின்னா 7.5 சனி வருது, அவ்வளோதான். அதுவும் முதல் சுற்று 7.5 சனி முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். படிப்பில் அக்கறை இருக்காது, கொஞ்சம் மார்க்கு கம்மி ஸ்கோர் பண்ண முடியாது. படிப்பு தவிர மீதி எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆணி மாத கிரகங்கள் நிச்சயமாக அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதாவது எந்த ஒரு ராசிக்கும் சனி பகவான் தீயது பண்ணுவார், 7.5 வந்தார் சொல்லுவாங்க. ஆனால் மகர கும்ப ராசிகளுக்கு அந்த அளவுக்கு தீய பலன்களை தரமாட்டார். என்னங்க அப்படின்னா சொந்த வீடு மட்டுமல்ல, இந்த மகர கும்ப ராசி என்பவர்கள் சனி பகவானை ராசிநாதனாக கொண்டிருப்பதால் இவங்க உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள். இப்போ உண்மையாக உழைக்கிறவங்கள இந்த சனி பகவான் ஒருபோதும் தண்டிக்க மாட்டார். அப்போ இருந்த போதிலும் 7.5 தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், டென்ஷன் இருக்கும், மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. அதுக்கு தான் இது பண்ணுங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ராசிநாதன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னும் 27 ஆண்டு காலம் ஆகும். இப்போ அது வரைக்கும் ராசிநாதன் ராசியில் வந்து அமர்வது என்பது சிறப்பு தானே. உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும், நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி வக்ரமாகிறார். சனி வக்ரமாக இருக்குன்னா முன்வீட்டு பலனை செய்வார். சனி முன் வீட்டில் இருந்தாலும் ஆட்சி தான், இந்த வீட்டில் இருந்தாலும் ஆட்சி தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வக்ரம் அடையும் பொழுது ஒரு கிரகம் நேர்கதியில் சென்று வக்ரம் அடையும் பொழுது அது வந்து பலனை எதிர்மறையாக தரும் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ ராசியில் இருக்கிறத விட 12ல் இருந்தால் அசுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. 2ல் ராகு இருந்தால் குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார். கணவன் மனைவி என்னதான் அந்யோன்யமான ஒரு ஒற்றுமையான ஒரு தம்பதியராக இருந்த போதிலும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் குடும்பத்தில் மட்டும் கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், அரவணைச்சு போகணும். மற்றபடி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பினாலும் கூட கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதையும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், மற்றபடி வழக்கறிஞர்கள், ஜோதிட அறிஞர்கள், ஆடிட்டர்கள், இது போன்ற அன்பர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.
ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு சொல் எசகு பிசகாகி பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு ஒரு பய உணர்ச்சியோடு இருங்க. பேசுவதில் எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தால் குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார். இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுறது தான் அவருடைய வேலை. விரிவாக்கம்னா பண வரவு, நல்ல பண வரவு இருக்கும். பண வரவை விரிவாக்கம் பண்ணுவார். குடும்பத்தில் ஒரு டிக்கெட் அதிகமாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். அது ஒரு டிக்கெட் ஆயிடுச்சா? இல்லைன்னா திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு அம்சத்தை உண்டு பண்ணுவார். இப்படி குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். காரகோ பாவனாஸ்தி. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். சனி பார்வையில் இருப்பதால் எடுக்கிற காரியங்கள் காலதாமதமாகும். இளைய சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்லலாம். அல்லது உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எச்சரிக்கையோடு இருங்க. எடுக்கிற முயற்சி காலதாமதமாகும். மற்றபடி 4ஆம் இடம் மாத்ருஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா போகுமா? நல்லா போகும். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் வீடு அது. சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சின்ன திரை பெரிய திரையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் இந்த ஆனி மாதம். சாதிக்க முடியும். இந்த குரு பகவான் நாளில் இருக்கார். அது வீடு கொடுத்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல அதிகபட்சமாக இருக்கார். 6ஆம் இடத்துல 10 நாள் இருக்கார். ஸோ அப்போது 5ஆம் இடம் 5க்குடைய புதன் நல்ல நிலையில் இருக்கார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால், ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த ஆனி மாதம் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு மாதம். சாதிக்கப் போகிறீர்கள். பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரப்போகிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, தேக ஆரோக்கியம், அவங்களுடைய கல்வி சிறப்பாக அமையப்போகிறது. எந்த கோர்ஸில் அவங்கள சேர்த்து விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க. நல்லா படிப்பாங்க. உங்கள் தகுதிக்கு மீறி நீங்கள் செலவு பண்ணி படிக்க வைப்பீங்க. அயல்நாடு கூட அனுப்பி படிக்க வைப்பீங்க. பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. 7ஆம் இடத்த அதிபதி 5ல் உட்காண்டிருக்கார் சூரிய பகவான். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங் 100% கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். இந்த 7ஆம் இடத்துல சனி பார்வை இருப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். அல்லது நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையோடு இருங்க. ஏன் எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதாவது சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெறுப்பாக தான் இருக்கும். யாரும் உங்களை பார்த்த உடனே மூஞ்சி திருப்பிப்பாங்க, இல்லை முகம் சொல்லிப்பாங்க. அதனால் நீங்கள் இப்போ ரெடிமேட் புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் அனுசரணையாக பேசினாலொழிய நீங்கள் காரியம் சாதிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். மற்றபடி வாழ்க்கை துணைக்கு கூட தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம். அவங்க வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி கணவன் மனைவி, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக வருவதால் அவங்களால் அனுகூலம். அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு பண வருவாய், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மொத்தத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். ரேஸு, சீட்டாட்டம், லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம். சூரியன் புதன்
புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது. 10ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறார். 10ஆம் இடத்தை செவ்வாய், 10க்குடைய செவ்வாய் பார்க்குறார், குரு பார்க்குறார். சூப்பருங்க. இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு அதாவது வேலை ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்திருக்காது. ஒரு டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பீங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஒரு பர்மனெண்ட் போஸ்டிங் கிடைக்கும். அதே போல் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேறு தொழில் பண்ணலாமான்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருப்பீங்க. அப்போ தொழிலை கூட நீங்கள் விரும்பினா மாற்றி அமைக்கலாம், இல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம், தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். கேட்குற இடத்துல கடன் காட்சிகள் கிடைக்கும். அது அரசின் மூலமாகவோ, தனியார் துறையின் மூலமாகவோ, வங்கிகளின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்தீர்கள் என்று சொன்னால் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. புதுசாக தொழில் துவங்குறவங்களும் தொழில் துவங்கலாம். இல்லை படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், வேலைக்கு போகலான்னு பார்க்குறேன், இல்லை தொழில் பண்ணலான்னு பார்க்குறேன். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை படித்து முடித்த இளைஞர்கள் ஒரு ஜோசியரை அணுகி வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போங்க. உங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போகணுமோ அங்கேயே போய் சேர முடியும். இல்லை தொழில் பண்ணணும்னு சொன்னால் தொழில் துவங்கிறதுக்கு எந்த தொழில் பண்ணலான்னு இதுக்கு ஏற்புடையதான ஒரு தருணமா அப்படின்னு பார்த்து செய்யுங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் சிறப்பான காலகட்டம். சாதிக்க போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதம். சுப செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. இதெல்லாம் சுப செலவு. உங்களுக்கு பாருங்கள், இந்த கும்பராசி அப்படின்னும் பொழுது 6 நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க. இந்த ஆனி மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் அப்படின்னாலே அந்த 6 நாளை குறித்து வச்சுக்கிங்க. இந்த ஆனி மாதம் முதல் தேதி 1, 2, 3 தமிழ் தேதி தான் குறிப்பிட்றோம். அதே போல் ஆனி மாதம் கடைசி 28, 29, 30 இந்த 6 நாளை குறித்து வச்சுக்கிங்க. இந்த 6 நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பீங்க. வரக்கூடிய பிரச்சனை பாதி பிரச்சனையாக குறைஞ்சிடும். சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் ஒரு அமக்கலமான ஒரு மாதம்.